Hi my dear traders. இந்த வீடியோவில் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ரோ, ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபைனலி ஐ எம் கோயிங் டு ஷோ வாட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. முதல்ல மை ஸ்ட்ராட்டஜி பேர் என்னென்னா டிபிசி. மை ஓன் ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்ட் அஸ் டிபிசி ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிள் தான் சொல்லணும் இந்த ஸ்ட்ராட்டஜி. டேரெக்டாக சார்ட்ஸ்குள்ளே போய் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக நான் சொல்கிறேன். லெட்ஸ் மூவ் இன் டு சார்ட்ஸ். ஓகே, it's actually pretty easy to understand if you are a beginner and pro கூட நீங்கள் இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியும் ஒரு 70-73% ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் இருக்கும். நான் இதை வச்சு தான் லாஸ்ட்டு 1 இயரில் எப்படியும் ஒரு $60,000 சம்பாரிச்சிருப்பேன் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். கம்மியாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, பிகாஸ் மை கேபிட்டல் இஸ் லெஸ் தென் $5,000. ஸோ ஃப்ரம் 5,000 to $60,000. ஓகே, சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சார்ட்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிகினராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி, இந்த மொத்த விஷயமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம சார்ட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நிறையா பேர் என்கிட்ட ட்ரேடிங் வியூவில் எப்படி ப்ரோ, ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க, இந்தியாவில் எந்த ப்ரோக்கர் நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லாமே கேட்குற டவுட்ஸ் எல்லாம் புரியுது. பட் ஆக்சுவலாக ஐ எம் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைசர். முதல்ல பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ ஐ எம் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ். ஸோ உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட எதாக இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்ஸை முதல்ல க்ளீனாக பார்த்துக்கலாம். எப்போதும் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மினி ஸ்கேல்பிங்கோ இல்லை வேறு ஏதோ, ஆனால் லாங் டைம் ஃப்ரேமில் நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது லாங் டைம் ஃப்ரேமில் தயவுசெய்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் அதிகமாக நீங்கள் போய் கேண்டில்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கேண்டிலோட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 1 மினிட் கேண்டில் எடுத்துகிட்டு அதில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வரைஞ்சி அது மூலயமா நான் ட்ரேட் எடுத்தேன்னா அது செம வீக்காக இருக்கும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கும் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். பட் நீங்கள் 4 ஹார்ஸ் கேண்டிலில் போயிட்டு அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணி அது மூலயமா நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அதை உங்களால் பீட்டே பண்ண முடியாது. எப்படின்னா அது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். மினிமம் அதில் 3-4 டைம்ஸ் அதிலே ரீட்ரேஸ்ட் ஆகும். ஸோ எப்போதும் லாங் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடுங்க. நான்லாம் எப்போதுமே 4 ஹார்ஸில் தான் எப்போதும் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட்ஸில் நான் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே 4 ஹார்ஸில் தான் அனலைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த மூவ்லாம் இதுக்கு முன்னாடியே நான் சார்ட்ஸ் போட்டிருந்தது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் முன்னாடியே வரைஞ்சிருந்தது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இதை நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக இப்போ ஈவன் டவுன் போனதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே போயிருக்கு பாருங்கள். கரெக்டாக நான் இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன் பாருங்களேன். கரெக்டாக இங்கே எடுத்து மேலே போய் செல் பண்ணியிருக்கேன். அதான் சொல்கிறேன். இது சரி, முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட
ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேச ஆரம்பிப்போம். வாட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி? என் ஸ்ட்ராட்டஜி என்ன முதல்ல அதை பார்ப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜிங்கிறது முதல்ல எதை பேஸ் பண்ணி இருக்குன்றதை உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் எப்படி கம்ப்ளீட்டாக என் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு என்ன என் ஸ்ட்ராட்டஜி, அதோட பேர் என்னன்னு முதல்ல சொல்லிடுவேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு, லிக்விடிட்டியா, ட்ரெண்டா, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா, இல்லை வேறு எதுனா ஒரு ஐசிடி கான்செப்டா, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டா, எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லுவேன். அண்ட் தென் இது எந்த டைம் ஃப்ரேமில் அதிகமாக இது யூஸ் ஆகும், ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாமா, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அண்ட் தென் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யாருக்கு யூஸ் ஆகும், பிகினரா, இன்டர்மீடியட்டா, இல்லை ப்ரோவா, யாருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும், அண்ட் தென் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகுங்கிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லிடுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுவோம். முதல்ல வாட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி? முதல்ல என் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன, மை ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்றதை பார்த்துருவோம். மை ஸ்ட்ராட்டஜி நேம் இஸ் டிபிசி. இதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட பேர். அவர் ஸ்ட்ராட்டஜி நேம் இஸ் டிபிசி. டிபிசினா என்ன ப்ரோ, புதுசாக ஏதோ சொல்கிற? ஐசிடி கேள்விப்பட்டிருக்க, ப்ரைஸ் ஆக்ஷன் கேள்விப்பட்டிருக்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கூட கேள்விப்பட்டிருக்க, அது என்ன டிபிசி ப்ரோ அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. டிபிசி இஸ் நத்திங் பட் ட்ரெண்டு புல் பேக் அண்டு சி எதுக்குன்னா கண்டினியூவேஷன். ஓகே, திஸ் இஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, மை ஸ்ட்ராட்டஜி நேம் இஸ் ட்ரெண்டு, புல் பேக்கு அண்ட் கண்டினியூவேஷன். ஓகே, திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்ட்ராட்டஜிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ட்ரெண்டு. ஆக்சுவலாக இது நம்ம ஸ்ட்ராட்டஜி நேம் ட்ரெண்ட் லைனு அண்டு புல் பேக்கு அண்ட் கண்டினியூவேஷன். திஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஸ்ட்ராட்டஜி. அண்டு டிபிசி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் நம்ம ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு, இப்போ லெட்ஸி, இப்போ ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்றதை எப்படி சொல்கிறதுனா, இப்போ உங்களுக்கு டேரெக்டாக நான் சார்ட்ஸ்லேயே வரைஞ்சி காட்டுறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். கரெக்டாக? ஓகே, இப்போ இது ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, this is one point. இது கிரே கலரில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இதை டூப்ளிகேட் பண்ணிப்போம். இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே,
நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு புல் பேக் நடக்குதுன்னு வச்சுப்போம். பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட்னு பார்த்துப்போம். இப்போ வந்து தொடர்ந்து இதில் கன்சாலிடேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, அக்யூமுலேஷன்லேயே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கப்ப இப்போ திடீர்னு ஒரு புல் பேக் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இந்த புல் பேக் வந்து இப்போ நடக்குது, இப்போ அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலை பிரேக் பண்ணி இது மேலே போயிடுச்சு கரெக்டாக. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், ஒரு கோல்டு எக்ஸாம்பிளோட. இப்போ கோல்டு வந்து 4000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு வச்சுப்போம். இந்த 4000 இப்போ கோல்டு 4000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன்னு வச்சுப்போம். அண்ட் தென் இதை ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்னு சொல்லலாம்னா ஒரு ரெசிஸ்டண்ட், ஆனால் இப்போ உள்ள ஒரு கரண்ட்டில் இருக்க ஒரு ரெசிஸ்டண்ட்னு வச்சுப்போம். ஒரு 4100ன்னு வச்சுப்போம். ஓகே, 4100ன்னு வச்சுப்போம். இந்த 4100 இதிலே ஒரு 3 to 4 டைம்ஸ் இதில் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் நடக்குது கரெக்டாக. இப்போ இந்த புல் பேக்கில் எப்படின்னா இந்த ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே எடுத்தோடனே மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருக்காது. ஐ மீன் சிங்கிள் கேண்டிலாக மட்டும் மார்க்கெட் மூவ் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்காது. ஸோ இங்கே ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ இதை பார்த்த உடனே பையர்ஸ்லாம் இன்னும் நிறையா வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஒரு செல்லர்ஸ் இருப்பாங்க, அது வந்து ப்ரோ ட்ரேடர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே ஒரு லைனில் ஆக்சுவலாக செல்லர்ஸ் இருப்பாங்க. டைரெக்டாக எப்போதும் நீங்கள் சார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எப்போதுமே சார்ட்ஸ் வந்து டைரெக்டாக எடுத்தோடனே பீக்குக்கு போகாது. லோவர் ஹை, லோவர் ஹை அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும். இல்லைனா எப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு க்ரியேட் பண்ணும். ஸோ எப்போதுமே சார்ட்ஸை பொறுத்த அளவுக்கு டைரெக்டாக எப்போதும் மேலே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. எப்போதுமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலும் க்ரீன் கேண்டிலும் கலந்து தான் வரும். ஒரே க்ரீன் கேண்டில் எப்போதுமே வராது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் நடந்திருக்கு. இப்போ இங்கே டைரெக்டாக எப்போதுமே அது மேலே போகாது கரெக்டாக, நான் இதை முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இங்கே ஒரு கரெக்ஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். நிறையா இன்சைடர் ட்ரேடர், ப்ரோ ட்ரேடர், ஈவன் இன்ஸ்டியூஷனும் எடுத்தோடனேலாம் மேலே புஷ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏற்றி இந்த இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் இது மாதிரியே தான் மார்க்கெட் மூவ் ஆகும் எப்போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மேலே போகாமல் இங்கே ஒரு கரெக்ஷன் ஒன்று தரும். இப்போ இது ஒரே கூட வராது, ஒரு 2 கூட வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வருதுன்னு வைப்போம், ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வருதுன்னு வைப்போம். இப்போ இந்த கரெக்ஷன் வருதுன்னா எடுத்தோடனே கீழே போயிடாது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது. கரெக்டாக இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடந்துட்டு பையர்ஸ்லாம் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணணுன்னு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா மேலே தான் போவோம். ஆனால் டைரெக்டாக போகாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபுல் டவுன் வருது, அது மீன் ஃபுல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கரெக்ஷன் வருது. இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆக்சுவலாக இதுக்கப்புறம் உண்மையான பையர்ஸ் எல்லாருமே களத்தில் இறங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த சான்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்லாம் இங்கே தான் கண்ணாப்பின்னு வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த ப்ரீவியஸாக ஒரு இடத்துல கரெக்ஷன் நடந்ததில்ல, அங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக புஷ் ஆகும். இது நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈவன் எங்கே பார்த்தாலும் இதே விஷயம் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இந்த புல் பேக் நடக்குதுல்ல, இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி இருக்கணும்.
இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இருக்கணும். ப்ரீவியஸ் அந்த ஒரு இடத்துல வந்து கரெக்ஷன் நடந்ததில்ல, அந்த கரெக்ஷன் நடந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்ததில்ல, அதோ இந்த பாயிண்டில் அந்த இடத்துல நம்ம டிபி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல டிபி வச்சுருக்கணும். எப்படி இந்த இடத்துல டிபி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோங்க, இதுக்கும் மேலே வச்சிடணும். ஐ மீன் உங்களுக்கே தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்ட்டு. இதோட டாப் ரெசிஸ்டண்ட் எங்கேயாவது இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம டிபி வச்சிடணும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல மார்க்கெட்டில் அக்யூமுலேஷன் ஃபேஸ், ஐ மீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கும். இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இடையில கன்சாலிடேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். கன்சாலிடேஷனுங்கிறது எப்படின்னா, ஒரே மாதிரி சமமாக ஒரு 3-4 வாட்டி மார்க்கெட்டே இப்படி போயிட்டே இருக்கும் சமமாக. எப்படின்னா நார்மல் ஃபேஸில் ஒரு புல்லிஷும் இல்லாமல் பியரிஷும் இல்லாமல் ஒரு காமன் ரேஞ்சில் கன்சாலிடேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் ஒன்று நடக்கும். ஐ மீன் இந்த ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக் பண்ணும். ரெசிஸ்டன்ட்னு போட்டுக்கிற ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரோக் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல் ஸ்ட்ராட்டஜியே நம்மளுக்கு வருது. அப்படின்னா இந்த ரியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன, டிபிசி, அதாவது ட்ரெண்டு அண்டு புல் பேக் அண்ட் கண்டினியூவேஷன். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு புல் பேக் நடக்குதுன்னா ஒன்று அது வந்து புல்லிஷாக இருக்கணும், இல்லைனா பியரிஷாக இருக்கணும். கரெக்டாக இப்போ நான் வந்து புல்லிஷுக்கு போட்டிருக்கேன். பியரிஷுக்கு எப்படின்னா சப்போர்ட்டில் வரும். நான் இங்கே ரெசிஸ்டண்ட்டுக்கு புல் பேக் போட்டிருக்கேன்னா அங்கே வந்து சப்போர்ட்டை கீழே கரெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இருக்கணும். நான் இப்போ எப்படி ட்ரெண்டுன்னு எதை சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு புல் பேக் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த புல் பேக் எதை நம்மளுக்கு குறிக்கிதுன்னா ஒரு அப் ட்ரெண்டை குறிக்கிது. பட்டு அது வந்து ஸ்ட்ராங்னா நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக அதுக்கு தான் நான் இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்கும்னு சொல்ல வரேன். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரியலாகவே அந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகும். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு ஃபுல் கண்டினியூவேஷன் ஆகும். இந்த ட்ரெண்டுங்கிறது எப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டண்ட் ட்ரெண்டு போயிட்டே இருக்கும். அந்த கரெக்டான அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ப்ரோக் ஆகிற இடத்த கண்டுபிடிச்சாதான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ பார்த்தாச்சா, இப்போ வந்து ஒரு பேசிக் திங்ஸை பார்ப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மீடியட்னா விட்டுருங்க. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எடுத்தோடனே எப்போதுமே மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகாது. கரெக்டாக இப்போ நான் ஒரு டவுன் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ நான் அப் ட்ரெண்டு போடுறேன். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் மில்லினியர்ஸ்லாம் ட்ரேடிங் மூலயமா ஆகுறாங்கன்னா அவங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணி அது மூலயமா ரிச் ஆகும்னு நினைக்காம அவங்க ட்ரெண்ட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறாங்க. இப்போ வந்து இதை வந்து லோவர் ஹை, இதை வந்து லோவர் ஹைன்னு போட்டுப்போம். சின்னதாக போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து லோயர் ஹைன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து லோயர் லோன்னு போட்டுக்கலாம். லோயர் லோ. ஓகே, இது வந்து லோயர் லோ, இது வந்து லோயர் ஹை. ஓகே, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்குன்னா லோயர் ஹையும் லோயர் லோவும் மாற்றி வரும். தட்ஸ் கால்டு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இதுவே அப் ட்ரெண்டுனா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவாக கன்சிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே,
இதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அண்டு இதை வந்து நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹையர் ஹையெல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து டவுன் ட்ரெண்ட், இது வந்து அப் ட்ரெண்ட். இது எப்படின்னா, இது வந்து ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அதை நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் லோயர் ஹை லோயர் லோ கண்டினியூஸாக வந்தால் அது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல வந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். என்ன ட்ரெண்ட்னா, நான் இப்போ சொன்னால லோயர் லோ அண்ட் லோயர் ஹை அந்த மாதிரி வந்தால் அது வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அண்டு அப் ட்ரெண்டுனா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ இருக்கும். முதல்ல நம்ம ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஒரு புல் பேக்கு வெயிட் பண்ணணும். இந்த புல் பேக்கு இந்த மாதிரி ஒரு புல் பேக்கை வெயிட் பண்ணணும். அண்ட் தென் அந்த புல் பேக்குக்கு அப்புறம் நம்ம அந்த அந்த ஒரு இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை நம்மளோட ஒரு டிபியாக வச்சுக்கிறோம். தட்ஸ் த ஸ்ட்ராட்டஜி, ஃபுல்லி இதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம வந்து இதில் மட்டும் பேசாமல் சார்ட்ஸில் டைரெக்டாக பேசுவோம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புரியும். கரெக்டாக இப்போ பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியும்னு மட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் தேட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்ட்ராட்டஜியை லாங் இயர்ஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலான்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் டக்குன்னு குவிட் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அந்த ப்ராபபிலிட்டியெல்லாம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எடுத்தோடனேலாம் போட முடியாது. ஓகே, இப்போ வந்து நான் எதை சொல்ல வரேன்னா, இங்கே பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக இந்த மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக கொடுக்குறேன். இந்த பாருங்கள், இந்த மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக வரதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி சொல்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு நியூ சப்போர்ட்டாக இருந்திருக்கு. கரெக்டாக இப்போ இந்த நியூ சப்போர்ட் லைன்லேருந்து இந்த லைனுங்கிறது இப்போ நம்மளுக்கே தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனிங் இருந்தது. இப்போ வந்து இது நியூ சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இப்போ வந்து இது ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி அந்த ப்ரீவியஸ் உள்ள அந்த சப்போர்ட் லைனுக்கு வரணும். கரெக்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு இருக்குது. கரெக்டாக இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக் பண்ணி இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் வந்து புல் பேக் நடக்கணும். இல்லைனா டேரெக்டாக நம்ம ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட் லைனுக்கு போயிட்டு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனுக்கு போயிட்டு இன்னொரு புல் பேக் தரும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நடந்துட்டு அதுக்கப்புறம் புல் பேக் நடக்கும். இதுதான் இங்கே வந்து கிராஃபை பார்த்தாலே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம நடக்க போகிறத சொல்லிட்டோம். இப்போ ஆல்ரெடி நடந்ததை வச்சு பார்ப்போம். ஐம் ஃபைண்டிங் த ப்ராப்பர் கரெக்ஷன். இப்போ இந்த மாதிரி ட்ரேட்லாம் எடுக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும். இது வந்து இந்த என்எஃப்பி அந்த ஃபெட்ரேட் நடக்கிறப்ப நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அந்த ட்ரேடை எடுத்தேன் ஆக்சுவலாக. ஆனால் ஃபுல்லாக பிடிக்கல. எப்போதுமே ஒரு ட்ரேடராக ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளால் எப்போதுமே லோயர் ஹை அண்டு ஹையர் லோவை பார்க்க தான் முடியும். ஆனால் ஹையர் ஹையோ இல்லை லோயர் லோவையோ நம்ம எப்போதும் கிளாச் பண்ணவே முடியாது. இப்போ ஆஸ் எ ட்ரேடராக உங்களால் இந்த இடத்துல வந்து 558 வாங்கி செல் பண்ணியிருக்கவும் முடியாது. அண்டு இருக்கிறதுலே லோயஸ்ட் லோவான இந்த 4420 உங்களால் வாங்கியிருக்க முடியாது. கரெக்டாக இந்த இடையில தான் நம்ம வாங்கியிருப்போம். அதை எப்போதுமே உங்கள் மண்டையில் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரேடர்ஸாக இருந்துட்டு நம்ம இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கம்மி விலையில் வாங்கியிருந்தால் நிறையா ப்ராஃபிட் வந்திருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதனால சொல்கிறேன், எப்போதுமே ட்ரேடருங்கிறது காமன் தான். இந்த மாதிரி இந்த
ஃபுல்லாலாம் நம்மளால் பிடிக்க முடியாது, இடையில கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த இடத்த வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டாக போட்டுப்போம், இந்த இடத்த வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டாக போட்டுப்போம். அண்ட் தென் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஓகே, இப்போ இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்ன யூஸ் பண்ணலாம் திங்க் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஹையஸ்ட்டு ப்ரெஷர்னால இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே இது பெயிண்ட் ப்ரெஷ் இருந்தால் கரெக்டாக சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்கேருந்து இங்கே போயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எப்படி ஹையர் லோ ஹையர் லோ அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்டாக. ட்ரெண்டுங்கிறது இவ்வளோ ஸ்மாலாக இருக்காது, இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இட்ஸ் ஏ மைனர் ட்ரெண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்டான சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் தெரியுது. அண்டு இது வந்து அதுக்கும் மேலே உள்ள ரெசிஸ்டன்ட். அண்டு இந்த லைனை நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து நம்ம முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாங் டைம் ஃப்ரேம். பட் இந்த சிங்கிள் கேண்டலுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours தேவைப்படும். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மொத்தம் இங்கே ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டெப்ஸ் படி பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் நடக்கும்னு சொன்னோன்னா பாருங்கள், இங்கேருந்து டேரெக்டாக போயிடுச்சு ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக கரெக்ஷன் தந்திருக்கு. எடுத்தோடனே இந்த பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து புல் பேக் ஒன்று நடந்திருக்கு. அண்ட் தென் அது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே போயிருக்கு பாருங்கள். அதை தான் சொல்ல வரேன். சரி, இது கூட விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது கரெக்டாக. இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில்ஸ் தொடர்ந்து வருதுன்னா அங்கே ஒரு டவுன் ட்ரெண்டை தான் நம்மளுக்கு குறிக்குது. ஓகே, இப்போ வந்து வாங்க லெட்ஸ் சி. பாருங்கள், இங்கே டவுன் ட்ரெண்டை சும்மா சொன்னால் பாருங்கள், இங்கே ஒரு அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு மைனர் புல் பேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த சப்போர்ட் லெவல். இப்போ இங்கே இது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் கிட்ட வர மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் தந்திருக்கா. அந்த கரெக்ஷனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதே அக்யூமுலேஷனு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, இங்கே ஒரு ரீடெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே எங்கே என்ட்ரி எடுக்கிறதுனா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி போட்டு காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் ஹை போட்டுப்போம். அண்ட் தென் அந்த ப்ரீவியஸாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோவாக போட்டுருவோம். தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி வந்த ஒரு என்ட்ரி. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் லைவ்லேயும் எடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணி பாருங்கள். This is our strategy. It's actually very simple and clean. If you are a beginner or intermediate, it's very helpful for you, I hope. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்கள் தாட்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா பேருக்கு போய் சேரும். நிறையா பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்ஸ் சரி, அப்படியே இந்த வீடியோவில் இந்த ட்ரேடிங் வியூவை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருவோம். அது செப்ரேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்டாக என்னான்னு பார்த்துருவோம். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றத கமெண்டில் உங்கள் தாட்ஸை தெரிவிக்க விடுங்க. பை ட்ரேடர்ஸ். ரேட் மை டிபிசி ஸ்ட்ராட்டஜி.